வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைப்பேன். எனக்கு வந்து மொதல்லேருந்தே அந்த பழக்கம் இருக்கு. அதனால தான் நான் வந்து மீஷோல வாங்கியிருந்தேன். ஹேர் பேண்டு பாப்பாக்காக நேபாள் அனுப்புறதுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங்ல தான் பார்க்க போறோம். ரிஷப்போட டாடி வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க. நான் வந்து ரிஷப் குட்டிய வந்து வீட்ல பார்த்துக்கிட்டேன். நேபாளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கணும். ஸோ இன்னொரு அண்ணன் வந்து நேபாளுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட வந்து குடுத்து அனுப்புறதுக்காக வந்து ஒரு சில திங்ஸ் வாங்கணும். ஒரு குட்டி ஷாப்பிங் தான். ரிஷப்போட டாடி வந்து, "நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கூச்சம்லாம் பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு குட்டி மெமரியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைப்பேன். எனக்கு வந்து மொதல்லேருந்தே அந்த பழக்கம் இருக்கு. அதனால தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணது. அவர் வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாரு. அவருக்கும் வந்து நான் ஹிந்தி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி குடுத்தேன். ஒரு 12 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. நல்லா ஹிந்தி பேசுவாரு. அதுக்கப்புறம் அவுட்டிங்ல வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு வந்து பாதாம் பால் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ பாதாம் பால் குடிச்சிட்டுருக்கேன். ஒரு புது மைக் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மைக்லேருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பட் சவுண்ட் வந்து நல்லா வரல. அதனால வந்து அத ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு, ஆ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மீஷோல வாங்கியிருந்தேன். ஹேர் பேண்டு பாப்பாக்காக நேபாள் அனுப்புறதுக்காக. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. 150 இதோட ரேட்டு. டோட்டல் வந்து 48 ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு. நல்லா தான் இருக்கு குவாலிட்டி. கொரியன் ஹேர் பேண்ட்ஸ் எழுதியிருந்துச்சு. பட் கொரியன்லாம் கிடையாது. நார்மல் ஹேர் பேண்ட் தான். ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இருக்கட்டும் பாப்பாவுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணல. அவ வந்து அடிக்கடி வந்து ஹேர் பேண்ட்ஸ் வந்து தொலைச்சிடுறான். ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். மீஷோலயும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் கடையிலயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து காஸ்மெட்டிக் கடையில வாங்கின ஹேர் பேண்ட்ஸு. இப்பலாம் பாப்பாக்கு வந்து முடி வளர்ந்துருச்சு. ஸோ அதுக்காக வந்து ரப்பர் பேண்ட் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் அவ வந்து ரப்பர் பேண்ட் போட்டான்னா தொலைச்சிடுறாளாம். டெய்லியும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணுமா. ஸோ அதுக்காக வந்து ரப்பர் பேண்ட் வாங்கி குடுத்துருக்கேன். இதெல்லாம் நேபாள்ல வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து நாங்க இப்படிதான் திங்ஸ்லாம் வாங்கி அனுப்புவோம் நேபாளுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரின் சோப்பு. இந்த மாரி சோப்லாம் வந்து நேபாள்ல கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்தியால மட்டும் தான். ஸோ இந்த சோப் வந்து மம்மி எப்படி இருந்தாலும் அமுச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து 2 ரின் சோப் வாங்கியிருந்தேன். இது வந்து குட்டி சோப் தான். போன வீடியோல வாங்குனது வந்து சர்ஃப் எக்ஸல் சோப்பு. ஸோ 2 சோப் வாங்கியிருக்கோம். மம்மியும் அடிக்கடி வந்து சோப் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் கல்கண்டு. ஸோ கல்கண்டு வந்து ரொம்ப எசென்சியல். மம்மி சொல்லுவாங்க, கல்கண்டு சாப்பிட்டா கொஞ்சம் கை கால்லாம் எரிச்சலா இருக்கும் இல்லையா சில பேத்துக்கு. ஸோ அதுக்காக வந்து கல்கண்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னோட பாட்டியும் நேபாளில தான் இருக்காங்க. மம்மியோட மம்மி. ஸோ பாட்டியும் மம்மியும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக் ஷாம்பு. ஸோ நான் வந்து டப் ஷாம்பு கேட்டிருந்தேன். அவர் வந்து சிக் ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ ஒரு சில நாளுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஷாம்பு, சோப்பு எல்லாமே நேபாளில கிடைக்கும். பட் ஹமாம் சோப் மட்டும் கிடைக்காது. லக்ஸு, லைபாய், டெட்டால், அதுக்கப்புறம் மார்கோ இந்த மாதிரி சோப்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நேபாளில வந்து கிடைக்கும். ஹமாம் சோப் மட்டும் கிடைக்காது. நான் வந்து டெட்டால் இல்லைனா லைபாய் சோப் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். பட் அவர் வந்து லக்ஸ் சோப் வாங்கிட்டு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட அக்காவும் நேபாளுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து நிறையா ஷாப்பிங் வந்து பண்ணணும். அப்போ வந்து தேவையான திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு பேரிச்சப்பழம் ஒரு டப்பா வாங்கியிருக்கேன். ஸோ பேரிச்சப்பழம் நேபாளில் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி ட்ரையாக ஒரு பேரிச்சப்பழம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பேரிச்சப்பழம் வந்து கிடைக்கும் நேபாளில். இந்த மாதிரி வந்து கிடைக்காது. ஸோ மம்மி வந்து பேரிச்சப்பழம் வந்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டப்பா தான் வாங்கியிருக்கேன். இப்போ அக்கா போகிறப்ப வந்து ஒரு 4-5 பாக்கெட் வந்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரப்பர். இது வந்து வீட்டுக்கிட்ட இருக்க காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் வாங்கினது. ஸோ இதெல்லாம் டெய்லி யூஸ்க்காக வந்து ரொம்ப எசென்சியல்.
நெறைய திங்ஸ் வந்து வாங்கி குடுக்கலான்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு. பட் இன்னொருத்தவங்க போறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட திங்ஸ்லாம் கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால வந்து கொஞ்சமா வாங்கி அனுப்பிச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் பர்பிள் ஆப்ல வந்து ஆர்டர் பண்ணது எனக்காக. ஃபேஸஸ் கனடாவோட மினி மேட் லிப்ஸ்டிக்கு. கலர் வந்து பிங்க் கலர் தான். ஸோ நல்லாருக்கு. லாங் ஸ்டேலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உடனே அழிஞ்சிருது. ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த மாரி திக் கலர் லிப்ஸ்டிக்லாம் புடிக்காது. பட் இருந்தாலும் ஆர்டர் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் பண்ண வந்து மனசு வரல. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து நூட் கலர் தான் பிடிக்கும். திக் கலர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னோட சின்ன விரல் சைஸ் தான் இருக்கு இந்த லிப்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து என்வைபிலேருந்து ஐலைனர் வாங்கியிருந்தேன். வாட்டர் ப்ரூஃப். இது வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கு. லாங் ஸ்டே தான். நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு வந்து அப்ளை பண்ணவே தெரியல. பட் இருந்தாலும் டெய்லி பிராக்டிஸ் பண்ண வந்துரும். நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட ஃபேஸ் வாஷ். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது தீர்ந்துடுச்சு. நெக்ஸ்ட் தடவை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான வந்து ஆல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பா உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.